இப்போ இந்தோ சீன பாய் பாய்னு நேருவும் சூ எல்லாம் அந்த காலத்தில் 1962 இருந்துட்டு சண்டை நடந்தது நம்ம பார்த்தோம். அதேமாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு, ட்ரம்பும் இவரும் ஆவுடி மோடி அதெல்லாம் பெரிய ஊசல்லாம் கொடுத்து கடைசியில் ஃபிசில்ட் அவுட்டு. என்ன ஆயிடுச்சு, இதுக்கு பின்னாடி உள்ளதை நம்ம பார்க்கணும். அங்கே தான் இப்போ நேர்காணலில் ரொம்ப பேர் ஏன் ஹி வாஸ் நாட் இன்வைட்டட் அப்படிங்கிறது முக்கியம். ஓத்து டேக்கிங் செரிமனிக்கு ட்ரம்புனுடைய பதவியேற்பு விழாவுக்கு எல்லாரையும் கூப்பிட்டான். சும்மா சாதாரண துக்கடா பசங்களாம் நிறைய பேர் கூப்பிட்டான். மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியில் ஒன்று என்னன்னா மக்கள் தொகையிலையும் பொருளாதார செழுமையிலையும் ஓரளவு நல்ல நாடு, நம்ம நாடு ஃப்ரெண்ட்லியாக உள்ளது. அமெரிக்காவா சீனாவா அப்படின்னா அமெரிக்காட்ட தான் நெருக்கம் நம்ம. அப்படி செகண்ட் ஹோமு அமெரிக்கா. அப்படி இருக்கிறதுல இவர் இன்வைட் பண்ணல. அப்போ அதை பற்றி அனலைஸ் பண்ண நம்ம மீடியாவில் பண்ணலை. என்ன பண்ணான் அப்படின்னா, இவரை ஆன்டி மைனாரிட்டி கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸுக்கு மிக கடுமையாக எதிர்ப்பாக இருந்திருக்கிறாரு. இங்கே வந்து பெருசாக பேசுகிறாரு. இது என்னன்னா, அங்கே ஒரு கமிஷன் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அதில் முக்கியமாக டைரக்டர் யாருங்கன்னா தில்லான்னு ஒருத்தவங்க பஞ்சாபி லேடி. அவங்க என்ன பண்ணால் இங்கே பஞ்சாப் வந்துட்டு இந்த ஃபார்மேட்ஸில் வந்து ரொம்ப கொடுமையாக நடந்தது, அதில் நிறைய பேர் இறந்தது, அந்த இதெல்லாம் இவர் ஏற்றுக்காமல் சும்மா பாஸ் பண்ணிட்டு மிக கடுமையாக கொடுமையாக விவசாயிட்ட நடந்துறாரு. கிராஸ் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸு. மந்திரி எல்லாம் காரு வீட்டில் விட்டு அடித்தது, கொலை பண்ணது, இதெல்லாம் பண்ணதும் அவங்க இதே மாதிரி சர்ச் இது பண்ணது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டு, யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டில். இதில் நம்ம ஆளுங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரூல் ஆஃப் லாவில் கரெக்டாக இருப்பாங்க. இவன் அப்படி கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் பேசுகிற வச்சுலாம் பார்க்கும்போது சார், அதாவது கைது பண்ண விஷயம், அவங்க அங்கே எடுத்த முடிவு, அவர் அதுக்கு சரி பண்ணிட்டாரு பார்க்கும்போது, உங்கள் பார்வையில் அங்கே அவர் எடுத்துக்கிற நடவடிக்கைகள் சரிங்கிற மாதிரி தோணுது நீங்கள் சொல்கிறது. அவனுக்கு சரிதான். ஏன்னா நீங்கள் டெமோக்ராட் அவன் ஓட்டு போட்டு வந்துருக்குறவன். நீங்கள் தவறுனா உங்களுக்கு யார், உங்களுக்கு ஓட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த இருக்கிறவன் சாதிக்கிறான், இல்லாதவன் போதிக்கிறான்னு நீங்கள் புத்தர் மாதிரி, இயேசு மாதிரி, காந்தி மாதிரி பேசிகிட்டு இருக்கலாம். அவன் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ்.